ஃபால்ஸ் மேலே ஓட்டுற மாதிரி வழி இருந்தால் சொல்லாலே. கீழே வந்தால் எனக்கு கேட்கக்கூடாது. ஊர்க்காரங்க வந்து மேகம் ஃபால்ஸ் சொல்லுவாங்க இதை, ஆனால் மேப்பில் வந்து நத்தமுள்ளி ஃபால்ஸ்னு போட்டிருக்கோம். நத்தமுள்ளி. இப்போ வந்து நம்ம கையை விட்டு போட்டு போகிறோம். கையை விட்டு ஓட்ட நம்ம வந்து இப்போ ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக வந்து ஆஃப் ரோடு தான், இல்லை ரோடு போட்டுருக்காங்க, ஆனால் அது வந்து இப்போ வந்து ஆஃப் ரோடு ஆகிட்டு இருக்குது. இந்த மலைக்கு மொத்தம் ஒரு 3-4 ரூட் இருக்குது. அதில் இந்த ரூட்டும் ஒன்று. வர மாதிரி இருந்தால் இந்த ரூட்டை வாங்க, சரிங்களா? இது வந்து என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதெல்லாம் ஆஃப் ரோடு. நீ எக்ஸ்பல்ஸு இல்லை ஒரு அட்வென்ச்சர் பைக்கு, ஆஃப் ரோட் பைக்லாம் வச்சுருந்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஊரில் இந்த வண்டி பேர் என்ன பேர் தெரியுமா? மலை மேலே ஏறுற வண்டி. குழந்தைங்க என்ன பார்த்தா இன்னொன்று அது வண்டி இவ்வளோ பெருசாகுது, வீல் இவ்வளோ பெருசாகுது, அதெல்லாம் மலை மேலே ஏறுற வண்டிட்டு அப்படின்னுவானுங்க. அது இன்னைக்கு தான் நானே ஃபீல் பண்ணுறேன். மலை மேலே தான் ஏறினுக்கிறேன்டா ஊர் குட்டீஸ். வந்துட்டுமா ஊர் இன்னைக்கு க்ளவுஸ் போட்டுன்னு வாட்ட வரலாலே. எனக்கு இந்த இடம் எனக்கு வந்து பிடிக்க வரல. எனக்கு பிரேக்கு ஓகே கரெக்டாக பிடிக்க முடியுது வச்சு. இந்த இடம் வந்து எனக்கு டைட் ஆகுது. இப்பரா ரைட் பாரு, என் கூட பொண்ணுங்க மாதிரி பண்ணுறான். ஆமாம், லெஃப்டா ரைட்டா ஒழுங்கா சொல்லு. பார்த்தீங்களா, இப்போ தெரியுதுங்களா ஏன் இவரை கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. லோக்கல் டூரிஸ்ட் மாதிரி இவர், சரிங்களா? அந்த டூரிஸ்ட் தானே அவங்க கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. அவர் லோக்கல் டூரிஸ்ட் மாதிரி இவர். அப்படி ஒரு 4 வாட்டி வந்திருக்காரு. ஒரு வாட்டி செத்துருக்க வேண்டியது, ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டான். அதனால் இப்போ என்னை கூட்டின்னு வந்துக்கிறான் சாவடிக்கு. இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஓட்டினாலே புரியுதா? நான் தான் ஆஃப் ரோடாக இருந்தாலும் இந்த ஸ்மூத்தாக ஓட்டினேன். நீ நான் கல் மேலேயே ஏற்றுற. யூ லைக் தட், பட் ஐ லைக் தட். 2 வருஷமா வரேன். அந்த 2 வருஷமா அந்த டவுன் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அப்படியே தான் இருக்கா? 3வது வருஷம் வரேன், அந்த டவுன் அப்படியே தான் இருக்குது. அந்த ரோடே போடாமல் அப்படியே வச்சுக்கிறாங்க. அப்போ 3 வருஷமா அந்த ரோட்டில் அந்த அளவுக்கு யாரும் அடிக்கிறாங்க? இல்லைடா, 2 வருஷமாவே ரோடு அப்படி இருக்குன்னா அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமா அப்படி ஆயிருக்கும்? அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்டுருப்பாங்க? நீயே பார்த்துக்கோ. கை விட்டு விட்டுமா? பயமாக இருக்கு. ஹலோ கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் பண்டிகை, இயேசு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே இயேசு தாத்தா. இப்போ வந்து நம்ம கையை விட்டு போட்டு போகிறோம். கையை விட்டு ஓட்ட அவர் ரோட்டில் கை விட்டு ஓட்டணுமா? சாவறதுக்கா? பாருங்க, வண்டி நியூட்ரு பண்ணிட்டேன். எவ்வளோ ஸ்பீடில் போகுது பார்க்கலாம். கையை எடுத்தாச்சு. 35 40 பயமாகுறப்பா ஆகிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு, அதுவும் ஒரு தரமான இடம். அவ்வளோதான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரியா? இந்த பைக்கு என்ன செய்யுது? அதுதான் போர்டை காமிக்கணுமா? ஃபஸ்ட் நம்ம எங்கேருந்து வரணும் எனக்கே தெரியாது. அப்புறம் எதை காமிக்குது? புதூர் தாண்டி வர. எங்கேருந்து? புதூர். இப்போ மேலே ஒரு ஊர் இருந்ததுல, அதான் புதூர். ஓகேவா? அங்கே இரு. இது வந்து தேர்ப்புலி உள்ள போகிறது. தேர்ப்புலி. இது அங்கேயே பார்த்துங்க, போர்டு பார்த்தீங்கன்னா புதூர் வந்து மேலே, தேர்ப்புலி சேனாபுரம் அது வந்து லெஃப்டில் போகுது. நம்ம வந்து இப்போ அங்கே இருக்கிற ஒரு ஃபால்ஸுக்கு தான் வந்து நம்ம வந்து இப்போ போக போகிறோம். நத்தமுள்ளி ஃபால்ஸ் மேப்பில் போட்டிருக்கோம். ஆனால் இங்கே சொல்கிறவங்க எல்லாமே மேகம் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. நீயே சொல்லி நீ ஏன் கட் பண்ணா? நான் பிளாக்டா, அதுக்காக என்ன சொன்னேன். 2 பேரும் ஒன்றா போகிறோம். என் வாய்ஸ் மட்டும் இருக்கணும்னா அதான் இந்த ஊர்க்காரங்க வந்து மேகம் ஃபால்ஸ் சொல்லுவாங்க இதை, ஆனால் மேப்பில் வந்து நத்தமுள்ளி ஃபால்ஸ்னு போட்டிருக்கோம். நத்தமுள்ளி. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கூகுள் மேப்பில் வந்து நத்தமுள்ளி ஃபால்ஸ்னு போடுங்க. ஓடை ஓடை வாட்டர் கிராசிங் அங்கே போடுற அது பாருங்க ஃபால்ஸு. குட்டி ஃபால்ஸுடா, அதுக்கு நம்ம ஒரு பேர் வைப்போம். அந்த தண்ணி வாட்டர் கிராசிங் சாப்பிட்டா போகவே கூடாதுங்க இந்த பைக் வச்சுருக்கோம்.
ஆடா போகணும் தெரியுமா 2 பேருக்கு சரி இருடா வாடா கீழே வந்தா எனக்கு கேட்கக்கூடாது. வாட்டர் காசு நான் எல்லாத்துலேயும் ஓட்டுண்டா. ஓட்டு 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 இதோ இப்போ விட்டால சின்னதாக வாட்டர் காசிங்க தம்பி மேகம் ஐயோ அண்ணா இவர் எனக்கு ஹைவேஸில் மரண பயத்தை காட்டினாரு. இப்போ நான் இங்கே இவரை காட்டுறேன். இவனை காட்ட முடியாது. ஏன்னா இவன் ஆல்ரெடி நிறைய வாட்டி உயிரை விட்டு தான் வந்துக்கிறான். இந்த ஊர்லலாம் இருக்கவங்களாம் திடீர்னு எமர்ஜென்சினா எப்படா போவாங்க ஹாஸ்பிட்டலுக்குலாம்? இன்னும் நிறைய கேள்வி தான் வரும் உனக்குள்ள. இன்னும் நிறைய கேள்வி பாரு. இப்போ ரோடு இப்படி இருக்கு, அப்படி இருந்தால் ஆம்புலன்ஸ் எப்படி போவோம்? பைக் போகிறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. டங்குன்னு ப்ரோ. என்ன ப்ரோ எப்படி ப்ரோ ரைட்டா லெஃப்டா? நீ ரைட்டுன்னு சொல்கிறப்ப என் காதில் லெஃப்ட்டுன்னு விடுது. இதுதான் ப்ரோ ரைட்டு. ஆஃப் ரோடுனா நம்ம பைக்கு தான் ஆஃப் ரோடுனா. அதில் என்ன டங்கு அடி வாங்குதா? இல்லைல்ல. அப்போ நம்ம வண்டி தான் பார்த்துங்க. பின்னாடி இருக்கிற கோப்பையில் ட்ரைனரே சொல்கிறாரு பின்னாடி டங்குன்னு இல்லைன்ட்டு. பள்ளத்தில் இப்படி விட்றான் அப்படி விட்றான். நல்லா தரமாக இருக்குது. எக்ஸ்பல்ஸ் நீங்களும் வாங்குங்க. ஹிமாலயன் வாங்கி ரேட் அதிகமாக வாங்கி மைலேஜ் கம்மியாக தந்து வாரத்துக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்பல்ஸை வாங்கிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வழி மறந்துட்டீங்க ஏதாச்சும் ஒன்று விஷயம்னா கூட பக்கத்தில் யாரா வந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டுங்க. சரியா? புளியமரம் வந்து ஒரு லேண்ட்மார்க்கு. என்ன போகணுமா? ஓட ஒன்று இருக்கும். கிராஸ் பண்ண முடிஞ்சா கிராஸ் பண்ண அப்படி எல்லாம் பைக் இங்கே தான் இல்லை. என்ன இல்லை நம்மளை பார்த்து நான் சொல்லிட்டாலே வா இல்லை. இல்லை ஒரு டைமில் அதை லாக் பண்ணிச்சு நாங்கள் அது சொல்கிறோம். அப்படின்றியா? ஃபால்ஸ் மேலே ஓட்டுற மாதிரி வழி இருந்தால் சொல்லாலே. ஃபால்ஸ் மேலே ஆமாம் ஓட்டம் இது மேலே தான் ஓட்டம் போகிறோம். ஏறப்ப நினச்சினே இறங்கு. சரி இறங்குறப்ப இப்படி இறங்கிடுறான். இதுதான் சொல்கிறேன். அது ஏறப்ப இது வயல் தான் ஏறி ஆகணும். இந்த வயல் தான் ஏறி ஆகணுமா? இது தாண்டி வர ஹைலைட் என்னன்னா நான் சொல்ற வரைக்கும் டிராக்டர்லாம் வந்துட்டு போவோம். டிராக்டர் வருமா? இதில் வந்து லோடு ஏற்றின்னு போவோம். இது இல்லைடா. ஆமாம். ஆடா அப்போ ஆவீங்களா? திடீர்னு பிரேக் ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஆமாம் பைக் இது ஓட்டையை தாண்டி போவோம் முடிஞ்சா போ. Oh my god. கியர் போட முடியுது, ஆனால் கியர் நியூட்ரல் பண்ண முடியல. இடிக்குது.